லயன் த கிங். ஒரு ஊர்ல ஒரு அப்பா சிங்கமும் ஒரு குட்டி சிங்கமும் வாழ்ந்து வந்தாங்க. அப்பா சிங்கம் தூங்கிட்டு இருக்கப்ப மேலே ஏறி விளையாண்டுட்டு இருக்கப்ப அப்பாவுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பிடரி முடி இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இல்லை அப்படின்னு அந்த குட்டி சிங்கம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்புறம் அப்பா கிட்ட கேட்டுச்சு, அப்பா அப்பா ஏன் உங்களுக்கு மட்டும் நிறைய பிடரி முடி இருக்கு, எனக்கும் வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. அப்பா சிங்கம் சொல்லுச்சு, நீயும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண உனக்கும் நிறையா பிடரி முடி வளரும். ஆமாம், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிடரி முடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிடுச்சு. குட்டி சிங்கம் போய் அம்மா சிங்கத்திட்ட, அம்மா அப்பா கிட்ட நிறைய பிடரி முடி இருக்கு, எனக்கும் வேணும்னு நான் அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பிரச்சனைகளை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ அம்மா சிங்கம் சொல்லுச்சு, அவர் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய தெரியணும். அப்புறம் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிடுச்சு. அதுவும் போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் ஒரு நரி குட்டி சிங்கத்துக்கிட்ட வந்துச்சு. நீ உங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற்றுல ஓடுற தண்ணியை நீ பார்த்தீன்னா உனக்கும் அவங்க அப்பா சிங்கத்துக்காட்ட நிறைய பிடரி முடி கிடைக்கும்னு சொல்லுச்சு. உடனே குட்டி சிங்கம், அப்படியா, எங்கள் அப்பாவுக்கு மாதிரி நிறைய பிடரி முடி கிடைக்குமா, எங்கள் அப்பா சொன்னார் நீ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும்னு. அதெல்லாம் இல்லை, நீ என் கூட வா அப்படின்னு நரி கூட்டிகிட்டு போச்சு. நரி கூட்டிகிட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா ஹைனாவோட கோட்டை. ஹைனாக்கு குட்டி சிங்கத்தை மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு. வந்துட்டியா, வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டியா, இப்போ பாரு உன்னை என்ன பண்ண போறேன்னு சொல்லுச்சு. குட்டி சிங்கம், நானும் சிங்கம் தாண்டா அப்படின்னு கத்துச்சு. அப்போ பார்த்தா குட்டி சிங்கம் மட்டும் கத்தல, அப்பா சிங்கமும் வந்துடுச்சு. அப்பா சிங்கத்தோடைய சத்தத்தை கேட்ட ஹைனாக்கள் எல்லாமே பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு, தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கூட்டிட்டு வந்த குள்ள நரிய காணோம். எங்கடா குள்ள நரிய காணோம் அப்படின்னு பார்க்கும்போது குள்ள நரி ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சிருந்தது. குள்ள நரி, என்னைவா ஏமாத்தி கூட்டிட்டு வந்த, இரு உனக்கு ஒரு நாள் இருக்குன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் குட்டி சிங்கம் அப்பா சிங்கத்திட்ட கேட்டுச்சு, அப்பா நீங்க சிங்கம் தானே, ஏன் அவங்களையெல்லாம் தண்டிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்பா சிங்கம் சொல்லுச்சு, நம்ம சிங்கம், நம்ம நம்மளோட பசிக்காகவும் நம்மளுடைய பாதுகாப்புக்காகவும் தான் வேட்டையாடணும். அடுத்தவங்களை பயப்படுத்துறதுக்காகவும் துன்படுத்துறதுக்காகவும் நம்ம என்னைக்குமே அடுத்தவங்களை தாக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. இதெல்லாம் நான் இனி தெரிஞ்சு நடந்துக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அன்னைக்கு நான் உனக்கு சொன்னேன். பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண நீயும் நல்லா என்ன மாதிரி பெரிய சிங்கமாக தைரியமான சிங்கமாக வளர்ந்துருவ அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அப்பா சிங்கம், குட்டி சிங்கம், அம்மா சிங்கம் எல்லாம் குகையில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு. லயன் த கிங்.